வணக்கம் அணிந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் பஸ்டின் பிரதான கழகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் யோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி பரிசுத்த பாப்பரசரை இன்று சந்தித்து ஆசி பெறவுள்ளார். பெசல் ராஜபக்ச மற்றும் திவிநேகம திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் RKA ரணவக்க ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். கலாநிதி நாலக கொடகேவா உள்ளிட்ட மூவரின் விளக்கமறியல் நீடிப்பு. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் 5வது நாளாக யாழில் முன்னெடுப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ரோம் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பரிசுத்த பாப்பரசரை சந்தித்து ஆசி பெறவுள்ளார். பரிசுத்த பாப்பரசரின் அழைப்பை ஏற்று நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்ற ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் நேற்று பிற்பகல் ரோம் பிமியூனோ சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதியை வரவேற்பதற்காக இத்தாலியில் இருக்கும் இளைஞர்களும் ஒன்று கூடியிருந்தனர். புனித டமோஸ்கா பூங்காவில் பரிசுத்த பாப்பரசரை ஜனாதிபதி சந்திக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசல் ராஜபக்ச மற்றும் திவிநேகம திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் RKA ரணவக்க ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் கலாநிதி நாலக கொடகேவாம் உள்ளிட்ட 3 பேரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பிரியந்த லியனகே குறித்த மூவரின் விளக்கமறியல் நீடிப்புக்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர்களின் பிணை மனுவும் நீதவானால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவில் கடந்த 2013ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக கூறப்படும் 50 லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் சந்தேக நபர்கள் மூவரும் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் யாழ் வடமராட்சியில் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகின்றது. இன்றைய அமர்விற்கு 271 பேருக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்தார். சின்ன மகனை குடும்பம் இல்லாம கூட்டி கொண்டு போனார். எங்க கொண்டு போனார் தெரியுமா? அப்ப சண்டை முள்ளிவாய்க்கால் இருந்தது வலியன் மடம் புள்ளே முள்ளிவாய்க்காலுக்கு தான் கூட்டி கொண்டு போனவங்க. கூட்டி கொண்டு போனது வாகனத்துல கட்டதி ஒழிஞ்சு எனக்கு எங்க போனாங்கன்னு தெரியாது. அதுக்கு பிறகு ஐயா நாங்கள் சித்திரை 23ஆம் தேதி சண்டை கிட்ட வந்து விட்டு கண்டு போட்டு போட்டுல புல்மூட்டை போகணும். புல்மூட்டை போயிட்டீங்க. இவருக்கு எங்களை பெரிய விவரம் ஒன்றும் தெரியாது. நீங்க மிஸ் பண்ணி பிள்ளைய விடுபட்டுட்டு உங்களுக்கு அதுக்கு நாங்க காணவும் இல்லை. பார்த்து எத்தனையாம் ஆண்டு அம்மா? அது எத்தனையாம் 2009ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 27 பிடிச்சு கொண்டு போனதம்மா. சித்திரை 27 வைகாசி சந்தை முடிஞ்சு. இதேவேளை கடந்த 3 நாட்களாக யாழ்குடா நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் 600 பேரிடம் சாட்சி பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் 154 புதிய முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. கடந்த 3 நாட்களில் பதிவாகியுள்ள புதிய முறைப்பாடுகளில் 65 பேரிடம் சாட்சி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் கூறியுள்ளார். ஏனைய புதிய முறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் இன்றும் யாழ் மாவட்டத்தில் 4ஆம் நாளாக இடம்பெற்று வருகின்றது. இன்று காலை 8:30 மணியளவில் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த 270 முறைப்பாட்டாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். விசாரணைகள் இன்று பிற்பகல் 5:30 மணி வரை இடம்பெற உள்ளது. அத்துடன் நாளை தங்கானி பிரதேச செயலகத்தில் விசாரணைகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ் பருத்தித்துறை பிரதேச செயலகத்திலிருந்து இளையகுட்டி சாரங்கள். இகலக்கோட்டைக்கும் பரண பகுதிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் கற்பாறை சரிவினால் மலையகத்திற்கான ரயில் சேவையில் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி நேற்றிரவு பயணித்த தபால் ரயில் ரம்புக்கணை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி நேற்று மாலை பயணித்த ரயில் கடுகண்ணாவர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. தண்டவாளத்தில் சரிந்துள்ள மண்மேட்டினை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கொழும்பு கோட்டையிலிருந்து மலையகத்திற்கு இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்படவிருந்த ரயில் சேவைகள் தாமதமாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீதியை புனரமைத்து தருமாறு கோரி திருகோணமலை மூதூரில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் நகரில் 7 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. மூதூர் பிரதேச சபையினால் புனரமைப்பு செய்வதற்காக கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் உடைக்கப்பட்ட வீதி இதுவரை செப்பரிடப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மதல்கள், வீடுகள், கடைகளை அகற்றி பிரதேச சபைக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கினார்கள். 2 வருடங்கள் தாண்டியும் இற்றை வரைக்கும் பள்ளமும் படுகொலியுமாக இப்பாதை காணப்படுகின்றது. இவ்வீதியை புனர்நிர்மாணம் செய்து தரும்படி அரசு அதிகாரிகள், அரசு தலைவர்கள், உத்தியோகத்தர்கள் சாளருக்கும் நாங்கள் பல தடவைகள் வேண்டுகோள் விடுத்தும் இதுவரைக்கும் இவ்வீதி புனர்நிர்மாணம் செய்யப்படாத நிலையில் காணப்படுகின்றது. 60 மில்லியனுக்கு மேல காசு வந்தது என்று சொல்லி சொன்னாங்க. கடைசியாக எங்களை கான் மட்டும் தான் கட்டி தந்திருக்காங்க. வேற அதுல இருந்து உடைச்சாக்களுக்குரிய வீடுகளோ அதில் ஒரு நஷ்டீடோ எதுவுமே இதுவரைக்கும் கொடுப்படையும் இல்லை. இந்த ரோடு முடியவும் இல்லை. மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமையால் இந்த வீதியுடான போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மக்களும் மிகவும் சிரமத்தின் மத்தியிலே எந்தவித நஷ்டவீடும் கொடுக்கப்படாமல் இதை உடைத்துக் கொடுத்தார்கள். இந்த கடந்த 2 வருடமாக அந்த வீதி அதே நிலையிலே கான்கள் மட்டும் ஒரு 40% கட்டுப்பட்ட வகையிலே ஏனைய வீதிகள் வந்து குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. இதனால் செல்கின்ற பாடசாலை மாணவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. நானோயா எடின்பரோ தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். எடின்பரோ தோட்டத்தில் இயங்கி வந்த தேயிலை தொழிற்சாலை கடந்த 3 மாதங்களாக மூடப்பட்டுள்ளமையால் மீள இயங்க செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேயிலை தொழிற்சாலை இயங்காமையால் தாம் வருமான ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். 75 மேல வேலை செஞ்சாங்க. இப்ப ஒரு 4-5-6 மாசமா கட்டி மூடி கிடக்கு. அந்த 75 மலைக்கு வந்துட்டாங்க. நிறைய வேலை வாய்ப்பு போனது. அது மட்டும் இல்லாம இப்ப அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட 3500 சல்லி அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அப்படித்தான் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதுலயும் அந்த ஃபார்ம் நிரப்புனவங்களுக்கு நிறைய பேருக்கு இல்ல. ஃபேக்டரியை மூடி 75 மேல வேலை எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஃபேக்டரியை தோணுதான் 75 வேலை கிடைக்கும். அது ஃபேக்டரியை தயவுசெய்து திறக்க வைங்க. ஒரு துறைக்கு 2 துறை இருக்காங்க. 2 துறை இருந்து 2 துறை எக்ஸ்ட்ரா மலைக்கே வர மாட்டேங்கிறாங்க. இதேவேளை தோட்ட நிர்வாகத்தினால் வழங்க வேண்டிய சலுகைகளும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என அவர்கள் தெரிவித்தனர். மகளிர் அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படும் பெண்கள் வலுவூட்டல் நிகழ்ச்சி புத்தளம் மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி 12வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது.
நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஊடக வலையமைப்புகள் முன்னெடுக்கும் இந்த மகத்தான சமூக பணியில் இலங்கை போலீசாரும் இணைந்து கொண்டுள்ளனர். புத்தளம் பிரதான பஸ் தரிப்பிட வளாகத்தில் காலை 9 மணி அளவில் மகளிருக்கான அரண்சே திட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புத்தளத்தில் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளில் பெண்கள் தெளிவூட்டல் நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம். நாங்கள் தற்போது புத்தளம் பிரதான பஸ் நிலையத்தின் அருகே ஒன்று கூடியிருக்கின்றோம். மகளிர் அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் நிகழ்ச்சி திட்டத்தின் 12வது நாள் நிகழ்வுகள் புத்தளம் பிரதான பஸ் நிலையத்துக்கு அருகிலே ஆரம்பமாக இருக்கின்றது. இங்கு எங்களோடு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார பிரிவின் போலீஸ் அதிகாரிகள், அதேபோன்று மேலதிக அரசாங்க அதிபர், அதேபோன்று அரசாங்க அதிபர் துணைகளத்தின் உத்தியோகத்தர்கள் ஆகியோரும் எங்களோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். இதன் மற்றொரு நிகழ்வு இரத்தினபுரி மாவட்டத்தில் ஆரம்பமானது. மகளிர் அரண்சே திட்டத்தில் பெருமளவான பெண்கள் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணை செயலாளர் தோமஸ் ஷெனன் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். அவருடன் தெற்காசியாவின் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமெரிக்க உதவி துணை செயலாளரும் வருகை தரவுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டிற்கு வருகை தரவுள்ள அமெரிக்க பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உயர்மட்ட அதிகாரிகள், வர்த்தக நிபுணர்கள், மத தலைவர்கள் மற்றும் சிவில் அமைப்பினருடன் கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளது. தோமஸ் ஷெனன் உள்ளிட்ட குழுவினர் கிழக்கு மாகாணத்தில் அமெரிக்க நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் செயற்திட்டங்கள் குறித்து ஆராய உள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அபிவிருத்தி, பாதுகாப்பு மற்றும் வலய சகோதரத்துவம் தொடர்பில் இந்த விஜயத்தின் போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செய்தி பார்வை அடுத்து. தமிழக அகதி முகாம்களில் தங்கியுள்ள அகதிகளில் 23 பேர் நாளை தாயகம் திரும்ப உள்ளனர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்ற மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சின் வழிகாட்டலுடன் அகதிகள் நாடு திரும்ப உள்ளனர். 23 அகதிகளும் நாளை காலை நாட்டை வந்தடைவார்கள் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் மேரந்தனிய பகுதியில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மேரந்தனிய பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து நேற்று பிற்பகல் சடலம் மீட்கப்பட்டது. பிரதேசவாசி ஒருவரின் தகவலுக்கு அமைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.